Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையுமே வந்து ஒன் சிங்கிள் ஃபார்முலா ஷீட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இன்டெகிரல்ஸ்ல ஃபுல் சாப்டரோட எல்லா ஃபார்முலாஸும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல்லுமே வந்து எல்லா ஃபார்முலாஸும் லெசன்ல இருந்து எடுத்து எழுதி உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஷீட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜெய் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த ஃபார்முலா ஷீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். இது எல்லாமே இந்த 1ல் இருந்து நம்ம வந்து 13th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ இதை நான் எதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த பேசிக் ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. இதை மனப்பாடம் செஞ்சிட்டிங்கன்னா, அதாவது 1லேருந்து 13 வரைக்கும் இல்லை, நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். tan x இன்டெக்ரலு, cot x, secant x, cosec x, இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்காக நம்ம இன்டெக்ரல்ஸ் ஃபுல்லாக வேற நெசசரி, அதாவது இன்டெக்ரல்ஸ் சாப்டர் மட்டும் இல்லை, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸில் அதே மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ணும் போது எதனா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்முலாஸ், அதாவது சைன் எக்ஸு, காஸ் எக்ஸ் இன்டெகிரேஷன், சீக்கன் ஸ்கொயர், கொசிக்கன் ஸ்கொயர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறவர் நெசசரி. உங்களுக்கு இதை மனப்பாடம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெக்ரல்ஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு 7.1-2 சம்மந்தமாக வர அந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடாக வர ஃபார்முலாஸ். இது எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம 7.1 7.2 மட்டுமே சொல்ல முடியாது. பேசிக் ஃபார்முலாஸ் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்டெக்ரல்ஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபார்முலா வந்து நம்ம 7.4ல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, அதாவது px + q ஃபார்மில் வந்து இருக்குது, ஆனால் கீழே வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? px + q = a × d/dx ஆஃப், இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டு +b வந்து நம்ம பண்ணுவோம். இது வந்து நம்மளோட 7.4ல் 22nd கொஸ்டின். 7.4 எக்ஸசைஸில் 22nd கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், px + q ஃபார்மில் இருக்கா, மேலே இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? a × d/dx ஆஃப் x² - 2x - 5 + bன்னு போட்டிருக்கோம். இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்திருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு. இதை வச்சு நம்ம வந்து 5th எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி a and b வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து x = 1, x = 2 அப்படின்னு வந்து போட்டு கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி போட்டு a and b வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த பார்ட்டை வந்து தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். டினாமினேட்டரை அப்படியே எழுதிப்போம். அதாவது px + qக்கு பதிலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதை தான் நம்ம எடுத்து இங்கே போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆகிடும். ஸோ எப்போ இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து px + q ஃபார்மில் இருக்கணும், அண்டு டினாமினேட்டரில் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து இருக்கணும். அதாவது 3 டேர்மே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தான் வந்து 7.5 எக்ஸசைஸ். இது ஃபுல்லாக வந்து 7.5 எக்ஸசைஸ். 26th ஃபார்முலாவில் இருந்து 30th ஃபார்முலா வரைக்கும் ஃபுல்லுமே வந்து 7.6 எக்ஸசைஸ் ஃபார்முலாஸ். ஸோ இதை வந்து நம்ம மனப்பாடம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்மில் நம்மளுக்கு வந்து வந்துச்சுன்னா, சம் வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கும் போது மட்டுமே நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியும், அதை பாருங்கள், x × 3 sin 3x, x × sin x,
அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இதை வந்து நம்ம எது ஃபர்ஸ்ட் டேர்ம் எது செகண்ட் டேர்ம்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இங்கே ஐலேட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐலேட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஐலேட் மெத்தட் வச்சு தான் வந்து எது ஃபஸ்ட்டு டேர்மாக வரும், எது செகண்ட் டேர்ம், அதாவது எது யூவாக வரும், எது வியாக வரும்னு வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து நெக்ஸ்ட்டு 7.7 எக்ஸசைஸ். ஸோ 7.7 எக்ஸசைஸு ஃபுல்லுமே வந்து இதுதான். இப்போ வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது வந்து நியூமரேட்டரில் வருதுல்ல, இது வந்து 7.7. இதுதான் இதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாலையும், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இது வந்து டினாமினேட்டரில் வந்தால் வரக்கூடிய ஃபார்முலாவையும் இங்கே வரக்கூடிய ஃபார்முலாவையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நிறைய பேர். நியூமரேட்டரில் வர்றதுக்கு வேறு ஃபார்முலா வரும், அண்ட் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் வந்துச்சுன்னா வேறு ஃபார்முலா வரும். இந்த மூணுமே இது மூணும் வேறு வேறு. இது வரைக்கும் 7.7 முடிஞ்சுது. ஸோ 7.8 வந்து 8, 9 எல்லாமே வந்து டெஃபினட் இன்டெக்ரல்ஸ். ஸோ லிமிட் கொடுத்தாவே ப்ளஸ் சி வந்து போட மாட்டோம். அதாவது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் லிமிட் இல்லாத போது தான் நம்மளுக்கு வந்து வரும். டெஃபினட் இன்டெக்ரல் சம்ஸ் வந்துச்சு எல்லாத்துக்குமே அப்படின்னா எல்லா சம்முக்குமே நம்ம ப்ளஸ் சி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இன்டெக்ரல்ஸில். ப்ளஸ் சி அப்படின்றது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ ஏ டு பி வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ டு பின்னு வரும். எஃப் ஆஃப் பி அப்புறமா லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லிமிட்டை மேலே இருக்கிற லிமிட்டை மைனஸ் கீழே லோவரில் இருக்கிற லிமிட்டை வச்சு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல். ஸோ ரொம்ப கஷ்டமான சம்மாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணி சம்மை வந்து க்ளீனாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ரொம்ப முக்கியமாக ரிப்பீட் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் டின்னு வந்து இருக்கா, டிஎக்ஸ் டிடி. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து 1 to 2 இருக்குது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதை டீன்னு மாற்றுறோன்னா when x is equal to 0 அப்போ வந்து கரஸ்பாண்டிங் டி வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி தான் வந்து அதை தான் இங்கே ப்ராப்பர்ட்டியாக வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லிமிட்டை வந்து மாற்றி போடும் போது மைனஸ் பி டு ஏன்னு வந்து வந்துடும். இங்கே ஏ டு பின்னு இருக்குது, நம்ம லிமிட்டை மாற்றி போடுறோம்னா பி டு ஏன்னா மைனஸ் வந்துடும். ஒரே லிமிட் வந்ததுன்னா 0 வந்துடும். ஸோ இது மூணும் ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி வந்து இல்லை. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இப்போது 1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 2 வருது அப்படின்னா ஸோ அப்போ வந்து இது 1 to 3 லிமிட் அப்படின்னா இங்கே வந்து என்ன எழுதுவோம், 1 to 2 அப்புறம் 2 to 3 அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 0 to a அப்படின்னு வந்தாவே 0 to a 0 to 2 0 to பை 0 to π/2 அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இங்கே என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வருதோ அது கூட வந்து நம்ம இங்கே ஏல இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் லிமிட்டில் அதை எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுவோம். இந்த ஏ அப்படின்றது இங்கே மேலே அப்பர் லிமிட்டில் இருக்குல்ல, இந்த லிமிட்டில் எழுதக்கூடிய வேல்யூவை தான் எடுத்து இங்கே போட்டு எழுதுவோம். ஸோ அடுத்தது வந்து 0 to 2a ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து வருது. 0 to 2a வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இது ரெண்டு வாட்டி பிரித்து எழுதும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ்னு எழுதுவோம். ரெண்டுமே வந்து 0 to a லிமிட் வந்து வந்துடும். 2aவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இங்கே 0 to 2aக்கு 0 to a 2 times of 0 to a f of x dxன்னு வரும். எப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸே வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 0வா ஆகிடும். அதே மாதிரி தான் மைனஸ் ஏ டு ஏ இதே தான். இது 0 to 2a, இது வந்து மைனஸ் ஏ டு ஏ. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ஏ டு ஏ லிமிட் வந்தாலும் சரி 0 to 2a வந்தாலும் சரி இது நம்மளுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் தான் ஞாபகம் வரணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதாவது நம்ம மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன் பிளேஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு நம்மளுக்கு வந்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது திருப்பியும் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிது அப்படின்னா தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இதே வந்து எனக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா மைனஸ் போட்டு அந்த வேல்யூவே வந்ததுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன், அப்போ வந்து 0 வந்து ரெண்டுத்துலேயுமே ஆட் ஃபங்க்ஷனாக 0 தான். அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டுமே 2 times ஆஃப் 0 to a வரும். இங்கே வந்து 0 to a அதே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துடும்.
இந்த ரெண்டுத்துக்கும் லிமிட் மட்டும் தான் மாற்றி வருது. பட் மற்றபடி சேம் திங் தான் வரும். ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து மாறும். இங்கே வந்து 0 to 2a இருக்கிறதுனால 2a minus x வந்து பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதில் அப்படியே மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸை 2a minus எக்ஸ்னு மாற்றி, அதாவது லிமிட் இருக்கிறதுல அதை வச்சு 2a minus எக்ஸ்னு மாற்றி எழுதிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளோதான் வந்து இன்டெக்ரல்ஸோட ஃபார்முலாஸை. இதை வந்து நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டெக்ரல்ஸ் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் எந்தெந்த எக்ஸசைஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் என்னென்னு வந்து நான் கிளியராக வந்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்முலா ஷீட்டை வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து புரியும். அண்ட் இந்த ஃபார்முலா ஷீட்டை வந்து நான் பிடிஎஃபாக உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வந்து வேணுமோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. அண்ட் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணும் போது வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் 12th படிக்கிறாங்க, யாருன்னா ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும் போது நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் வந்து போய் ரீச் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் தேங்க்யூ.